அஸ்ஸலாமு அலைக்கும் டியர்ஸ். குழந்தைங்க ஏதாச்சும் ஸ்வீட் வேணும்னு கேட்டுருந்தாங்கன்னா இந்த மாதிரி ஜவ்வரிசி உருண்டை பண்ணி கொடுங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறது பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஜவ்வரிசியை நல்லா ஹாட் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா ஊற வச்சுட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா குக் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி வடிகட்டி தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ ஸ்டஃபிங்க்கு தேங்காய் துருவி இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ட்ரை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா 1/2 கப் வெல்லம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு ஸ்வீட் கம்மியாக வேணும்னா நீங்கள் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டஃபிங்க்கு தேங்காய் வெல்லம் ரெடி ஆயிடுச்சு. இது இப்போ இருக்கட்டும். ஜவ்வரிசி நல்லா பாயில் பண்ணி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை நல்லா இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கோங்க. இந்த மாதிரி மசிச்சு விடும் போது நல்லா ரவுண்டு பிடிக்கிற மாதிரி வந்துடும். இப்போ கையில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிட்டு ஜவ்வரிசி வச்சு இந்த மாதிரி ஸ்டஃபிங் பண்ணிட்டு நல்லா இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க எல்லாத்தையுமே. இப்போ இதை நம்ம வேக வச்சு தான் எடுத்துக்க போகிறோம். நான் இட்லி பாத்திரம்ல தான் துணி போட்டு நல்லா இதில் வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். இப்போ இது நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ்ல நல்லாவே வெந்து வந்துடுச்சு. உள்ள வச்ச ஸ்டஃபிங் எல்லாமே நல்லாவே மெல்ட் ஆகிற மாதிரி வந்திருக்கு. இப்போ இதை சர்வ் பண்ணிடலாம். இதில் தேங்காய் பால் போட்டு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதில் தேங்காய் பால் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஊற வச்சு சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா என்னோட சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.